சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ், கிரைம் டாபிக் வித் யுவராஜ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க வரோம்? செல்போனை குறைந்த விலையில் தருவதாக கூறி நூதன மோசடியில் ஈடுபட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் ஒரு கேவலமான சம்பவத்தில் ஒவ்வொரு நாளுமே பார்த்துட்டு இருக்கோன்னு பாருங்கள். விலை உயர்ந்த செல்போன்களை குறைந்த விலையில் தருவதாக கூறி நூதன பண மோசடியில் ஈடுபட்ட மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சத்யராஜ், 31, பூந்தமல்லி பகுதியில் தங்கி கார் ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். கடந்த 4ஆம் தேதி மதியம் அண்ணா நகர் வள்ளியம்மாள் கல்லூரி தெருவில் காரில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு குடும்பத்துடன் வந்த வடமாநிலத்தை சேர்ந்த 4 பேர் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும், அவசரமாக பணம் தேவைப்படுகிறது, எங்களிடம் போதிய பணம் இல்லை, எனவே விலை உயர்ந்த இந்த புதிய செல்போனை வைத்துக்கொண்டு பணம் கொடுத்தால் உதவியாக இருக்கும் என கேட்டுக்கொண்டனர். அப்போது அங்கு குடும்பத்துடன் வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த 4 பேர் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும், அவசரமாக பணம் தேவைப்படுகிறது, எங்களிடம் போதிய பணம் இல்லை, எனவே விலை உயர்ந்த இந்த செல்போனை வைத்துக்கொண்டு பணம் கொடுத்தால் உதவியாக இருக்கும் என கேட்டுக்கொண்டுள்ளனர். விலை உயர்ந்த செல்போனை குறைந்த விலையில் கிடைக்கிறதே என ஆசைப்பட்ட சத்யராஜ் ரூபாய் 12,000 கொடுத்து அந்த செல்போனை வாங்கி கொண்டார். மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஆசை காட்டினா எந்த அளவுக்கு இறங்கி போகிறானுன்றது இந்த விஷயத்திலே தெரியுது. ஃபோனை யாராச்சும் பார்த்து ஏமாந்து போவாங்களா? முட்டாள் மாதிரி பேசி அவனும் இதிலேயே கார் ஓட்டுநரும் அதில் ஏமாந்து போகிறது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். எத்தனையோ ஃபோன் இருக்குது, ஆனால் 12,000 ஏதாச்சும் ஒன்று காட்டினா பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்குறதுக்கு போயிடறாங்க. பின்னர் மாலையில் வீடு சென்று செல்ஃபோனை இயக்கி பார்த்தபோது அது இயங்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இவனுக்கு என்னென்ன சொல்கிறது? முட்டாள் மாதிரி வாங்கினா அப்போயே செக் பண்ணிட்டு வாங்கக்கூடிய ஒரு பக்குவம் கூட இல்லைங்களா? ஏன்னா ஒரு சின்ன ஃபோனையே நம்ம எவ்வளோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 12,000 தூக்கி கொடுத்து ஒரு ஃபோன் அதை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் போட்டு பார்த்து வேலை செய்யலைன்றது தெரிஞ்சுருக்காங்க. இதை அடுத்து வீட்டு அருகே உள்ள செல்போன் கடைக்கு சென்று சோதித்த போது அது போலியான செல்போன் என தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த அவர் இது தொடர்பாக அண்ணா நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன்படி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்ததில் போலியான செல்போனை கொடுத்து மோசடியில் ஈடுபட்டது மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த பாலு 49, அவரது மனைவி பிரமிளாபாய் 42, இவர்களது மகன் பிரவீன் 18, உறவினர் தன்ராஜ் 27 என்பது தெரிய வந்தது. தலைமறைவாக இருந்த இந்த 4 பேரையும் நேற்று முன்தினம் போலீசார் கைது செய்தனர். இவர்களிடமிருந்து 26 போலி செல்போன்கள், 27 சார்ஜர்கள் மற்றும் ரூபாய் 9,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் கைதான 4 பேரும் மும்பையிலிருந்து போலி செல்போன்களை வாங்கி வந்து அவசர தேவைக்காக விலை உயர்ந்த செல்போன்களை குறைந்த விலையில் தருவதாக கூறி சென்னையில் செல்போன்களை விற்று பண மோசடியில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 4 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். கொஞ்சம் உஷாராயிருங்க மக்களே. இன்றைக்கி எந்த வழியில் எப்படி ஏமாத்துறானுங்கன்றதே சொல்ல முடிய மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக இருங்க. நாம தான் பார்த்துக்கணும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.